ஹரியே நடை அலங்காரம் மருது பண்டி எங்க போயிட்டா அதுல ஹரியே குட்டிய மரமேரு ராசா மரமே ராசான குரங்கா ஹரியே குட்டிய கறிக்கடை சிங்கம் கறிக்கடை சிங்கம் நாயா அதுல ஹரியே குட்டிய சித்ரா சித்ரா ஊர சுத்துறாளா வாடி ஏறிக்கு மது ஊருக்கு பொதுவே பாப்பா மொட்டை
ஏய் நவுல ஏய் எப்பவே மாத்திருக்கிறாங்க. ஒரு பொம்பளை தானே நீனு மேல சால் போட்டு வந்திருக்காரு. என் பங்கம் போன மாடு என் பையன் போட்டு வந்திருக்காரு. இந்த காலத்துல ஆறு கால் அப்படி அந்த காலத்துல தான் சால் போடுறாங்க. காலையில காலையில விடிஞ்சா 7 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் இங்க பாரு செம்பு எடுத்துட்டு போய் பால் நோட்டு இருக்குல்ல பால் நோட்டு ஒன்று வாங்கிட்டு போட வாயில அண்ணன் இருந்தாலும் இல்ல எந்த பெண்களையும் சொல்லி நடந்த மாதிரி நடக்கிறாங்க. அழகா நடக்கிறாங்க. பால் வாங்க போறவங்க எவ்வளவு அழகா நடந்து போறாங்க. இப்படிதான் கையில செம்படுத்து இப்படிதான் நல்லா அழகா அண்ணன் உங்க அம்மா நடக்கிறாளோ அந்த நடந்தாங்க. அந்த குடும்பம் அப்படி ஆடிட்டு ஒரு மெச்ச மேல குஞ்சிருவாங்க. இத்தனை நேரல இந்த பாப்பா நோட சொல்ல சின்னவா அந்த பாப்பா நோட சொல்ல சாப்பாடா சாப்பிட்ட நீனு இல்ல பிய கோயில்ல சாப்பிட்டா ஆட்டக்காரர்களுக்கு வந்து இட்லி வாங்கி அல்ல நெஞ்சை கடிச்சிட்டு பாரியம்மா வணக்கம் என்றால் வாழ்வதாரும் வணங்க பிள்ளை செலுத்துவாங்க. அம்மா கிட்ட வந்து அடக்க உடக்கமா இருக்கணும். ஆளு மேல கண்ணும் தோல் மேல துணி வச்சுக்கிட்டு ஆளை பார்க்கவும் வேலை பார்க்கவும் இருக்க கூடாது. அப்படி யாரு அலையிறோம் யாரு அலையிறா என்னமா என்ன மாதிரியா அவ காலை பாருங்களா ஆமா காலட்டும் என்னோட காலை போட்டு பாப்பாவா எங்க அத்தை பேரு பாப்பா தான் பாரு என்னோட காலை போட்டு நிக்க சொல்லு இரு அவ சொல்ல நீங்க எல்லாம் சிரிக்க அப்ப என் குடும்பம் சிரிச்சு குடும்பம் தப்பா பேசுனீனா ஏதாச்சும் தப்பா பேசுனீனா இந்த ஊரு பசங்க எல்லாம் மோசமான பசங்க. இந்த ஊரு ஓடையில தூக்கிட்டு போய் உன்னை ஓப்பனை வச்சு உன்னை ஓப்பனை
இங்க பாரு. அவங்களாம் எனக்கு அண்ணன் தம்பி மாதிரி. ஆமா. எட்டே நீ மோசமான ஆளு. யாரு? அவளும் சொல்லிட்டு தான் நீ தூக்கிட்டு போறோம். பாடியம்மா வணக்கம். வணக்கம். ஜெய், என்ன பெண்ணாக பிறந்து விட்டால் போதாது, பெண்ணாக பிறந்து விட்டால் போதாது, அடக்கம் உடக்கம் கண்ணிய கட்டுப்பாடோட இருக்கணுமா? எனக்கு ஓட்டு பள்ளியில இருந்து கூப்பிட்டு வராதே ஆளு பார்த்து காசு கொடுத்துருக்கோம். வந்து குத்துனேன். பெண்ணாக பிறந்து விட்டால் போதாது. ఈ చిన్న కాలంలో అయ్యో உனக்கு என்ன வாடி அம்மா இல்ல கைதுறான் பாரியம்மா வணக்கம். வணக்கம் என்றால் வணக்கம் என்றால் வாழ்வதரும் நீங்க பிள்ளை செலுத்துவோங்க. கட்டுறதுக்கு எழுவு கற்காது உலகளவு. தில்லையில் ஆடுவது திருக்கூத்து, நம்ம தேருக்கு ஆடுவது தெருக்கூத்து. சரியா? என்ன குத்து? இது தெருக்கூத்து. தெருக்கூத்து தான். சாமிக்கு ஆடுவது தெருக்கூத்து தான். உனக்கு எனக்கு அடுத்து சதுர் குத்தி. அப்புறம் சாவணுமா சதுர் குத்தி வைக்கணும். மாதா பிதா குரு தெய்வம். இவங்கள யாரு? மாதா பிதா குரு தெய்வம். 4 வர்ணத்தார் அமர்ந்த சபைக்கு வந்திருக்கிறேன். அம்மா யாரு? எதனட்ட அரசி. நான் எப்படியா பார்த்தவன்? என் நாட்டுல யாரு ஆட்சி பார்க்க முடியாது. நீ எப்படி அப்படின்னா இந்த ஆளு தான். நாக்கி வர நாக்கி பூரா அவளுக்கு நல்லா நாட்டை ஆடுன்னு கொடுக்க மாட்டாங்க. இல்ல கோணிட்டு ஆடுறேன். எப்படிப்பட்டவன் நானு? இந்த ஆளு சொல்லாமா சொல்லலாம் சொல்லக்கூடாது. சொல்லாமா ஒரே போக்கா. பாப்பா என் பேர் விளக்கத்தை கேட்கவில்லை. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சொல்லு.
அப்பா ஓ பாரியம்மா வணக்கம். வணக்கம். தேசமா 56 தேசம். ஆமா 56 தேசத்துல ஒரு பகுதியை வளர்ந்து வரக்கூடிய சரிதான். எங்கள் பட்டணம் கனகமாபுரி பட்டணம். ஓ கனகமாபுரி பட்டணம் கனகமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய கனக மகாராஜனுக்கும் எங்க போற சொல்லுப்பா. சரிப்பா. கனக மகாராஜனுக்கும் மூத்தருடைய போற சொன்ன அண்ணன் கூட பல்ல இருக்க அதை பிடிச்சி நீ என்ன பண்ண போற? குத்துறதுக்கு இடையெல்லாம் எங்க குத்திட்டு போயிருக்கு. மாவட்டம் கடலூர் மாவட்டம் குத்துறாங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆடணுமா எனக்கு எம்மா மனு தெரியுது 700 ரூபா அல்லோட கட்டமை தான் வச்சிருக்காங்க. இருக்கிட்டு வாங்க கட்டுக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு நாளைக்கு தேசமா 56 தேசம். 56 தேசத்துல ஒரு பகுதியாக வந்தக்கூடிய கனகமாபுரி பட்டணம். கனகமாபுரி பட்டணம் தாண்டி வரக்கூடிய கணவர் பேரும் கனக மகாராஜா. வாய் பாருங்களேன் பண்ணி கணவர் பேரும் கனக மகாராஜா. அக்கா பேரும் கனகவல்லி. எங்க அக்கா பேரு கனகவல்லி. கனகவல்லி எங்க அக்காவுக்கு 12 வருடமா குழந்தை பாக்கி இல்லை என்று சொன்னா இரண்டாம் தரமாக என்ன திருமணம் செய்து. நீ ரெண்டாம் தரம் வாக்கப்பட்டு பொண்ணே. ஆமாண்டி ஆமாண்டி யா ஆமா பேரு. இருக்கும்டா கேளு. உலகத்திலே பொண்ணு இல்லைன்னு உலகத்திலே பொண்ணு இல்லைன்னு இந்த உதட்டு குதிரை கட்டி பாரு. ஏட்டா, என்னுடைய பெயரா சுந்தரவல்லி. சுந்தரவல்லி. ஏட்டா, என்ன திருமணம் செய்து அந்த வாயற்பாடியில வலது காலை எடுத்து வைத்த நேரம் வாயற்பாடி காலமணி மேற்கு இருக்குது. வாயற்பாடியில ஆமா. வாசல் பாடி அது பேரு வாயற்பாடி. வாயற்பாடியில வலது காலை எடுத்து வைத்த நேரம் ஆமா. ஏட்டா, எங்க அக்கா கர்ப்பமாயிட்டாங்க. அம்மா அதிர்ஷ்டக்காரி. நீ தெரியல பாப்பா. சீண்டி பார்க்க முடியாது. அக்கராவத்து சந்தையில நான் ஆட்டி பார்க்க முடியாது. ஆமா அந்த உதட்ட அம்மாவை டோல்கேட்ல தான் பார்க்கலாம். ஏட்டா, அம்மா அப்படி இருக்கும்போது அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாங்க. யாரு உங்க அக்கா? எங்க அக்கா அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்ததால கந்தன் அருளால் பிறந்ததால அவர் பேர் என்ன தெரியுமா? கதிர் பத்தண்ணன். காலையில இருமா சாண்டை இருக்கு அவன் மூத்துல ஊத்துமா என்னுடைய மகன் பேரு கதிர் பத்தண்ணன். கதிர் பத்தண்ணன் பெற்றது எங்க அக்கா, வளர்த்ததெல்லாம் நானு. உங்க அக்காவுக்கு பாலே இல்ல. ஆமா உனக்கு பால் அப்படி தொட்டு ஓடிந்தாண்டா அப்புறம் 25 ஆகுது. 25 வயது. அவனுக்கு 25 வயது ஆகிறது.